டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மேல 25% வரி விதிப்பு செஞ்சிருக்காரு. அது போக ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு கூடுதலா ஒரு பெனால்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஆமா. இப்போ திடீர்னு வந்து ரஷ்யா கிட்ட இவங்க என்ன வாங்குறது நிறுத்த மாதிரி தெரியல. என்ன வாங்குறதோடு இல்லாம அதை வேற மார்க்கெட்டுக்கு நிறைய ப்ராஃபிட்டோட வச்சு விற்கிறாங்க இந்தியா. அதனால இது எங்களால ஏத்துக்க முடியாது. உக்ரைன்ல அத்தனை பேருனுடைய உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இந்தியாவும் ஒரு காரணமா இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நான் வரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் மிரட்டல் விட்டுருக்காரு. ஆமா, அதுவும் வந்து இந்தியா வந்து வெளி சந்தையில விக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது யாரு ஒருவேளை நண்பர்கள் விக்கிறாங்களோ, ஜியோட நண்பர்ல யாரோ ஒருத்தவங்க விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் இந்த பாதிப்பு இல்லாம கண்டிப்பா பாத்துப்பாரு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இப்ப வந்து ரொம்ப அமைதியாவே இருந்தாங்கல்ல இந்த விஷயத்துல. இப்ப வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு இதுல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா அவங்களோட அணுசக்தி துறைக்கு யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு வாங்குறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து. அதே மாதிரி அந்த பல்லேடியம் அப்படிங்கிற அந்த உலோகத்தையும் வாங்குறாங்க. இதெல்லாம் நீங்க மட்டும் வாங்குவீங்க, ஆனா நாங்க வாங்கும்போது நெருக்கடி கொடுப்பீங்களான்னு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சேர்த்து கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்களும் இந்த ரஷ்யா போரை ஒட்டி இந்தியாவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஆனா அவங்க வந்து அங்க இருந்து எரிபொருள் வாங்குறது, எரிவாயு வாங்குறதுன்னு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன்ல அத்தனை உயிர்கள் போகுது அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறாரு. அது வந்து தவறான விஷயம் தான். கரெக்ட், உக்ரைன்ல உயிர்கள் போறது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. இஸ்ரேல் காசாவில பட்டினி போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பார்க்கறாரு. அதை வேடிக்கை பாக்குறாருல. அப்ப அமெரிக்கா மேல தடை போடுன்னு யாராவது கிளம்பி வரலாமா? அதுதான், அவர் வந்து ஒரு அரசியல் காயாதான் அதை நகர்த்திட்டு இருக்காரு ட்ரம்ப்ங்கிறது தெரியுது.